நம்ம பார்க்க போகிறது NG after content checked. ஸோ NG after content checked அப்படின்னா என்னென்னா, கண்டென்ட் அந்த கண்டென்ட்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் என்ன ஆகும்னா NG after content checked வந்து டிகர்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபயர் கால் ஆகும். ஆனால் NG after content int இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா இன்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒன்லி ஒரு டைம் தான் ஆயிருக்கும். எப்போ அந்த கண்டென்ட் வந்து இனிஷியலைசஸ் ஆன போது மட்டும்தான் ஆயிருக்கும். ஸோ ஆனால் இந்த NG after content check வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அந்த கண்டென்ட் எலமெண்ட்டுக்குள்ளே அப்படின்னா அப்போ எல்லா டைமுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிகர்ட் ஆகும். ஸோ சான்சஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பட்டன்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஓவர் வைக்கிறீங்க, பட்டனில் கிளிக்கு, இல்லை நார்மல் ஓவர், மவுஸ் ஓவர், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் கிளிக் பண்ணும் போது கூட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் டிடெக்ட் ஆகுது இல்லையா, அப்போது அது என்ன ஆகும், கண்டென்ட் செக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர்ட் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட் எப்போல்லாம் சேஞ்சஸ் ஏற்படுதோ, டிகர் மட்டும் கிடையாது, மேபி வேல்யூஸ், வாட் எவர் பைண்டிங் வேல்யூஸ் என்ன ஆனாலும் சரி, அந்த கண்டென்ட் எலமெண்ட்டுக்குள்ளே வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் இந்த NG after content check என்ன ஆகும், ஃபயர்ஸ் ஆகும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். இது வந்து மல்டிபிள் டைமோ ஃப்ரீக்வெண்ட் டைம்ஸோ வந்து என்ன இருக்குன்னா டிக்கெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தாலே டிக்கெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம பார்த்து தான் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்துடும் அப்ளிகேஷனில். ஸோ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அந்த லைஃப் சைக்கிளுக்கு. ஸோ நான் அந்த லைஃப் சைக்கிளை வந்து இப்போ நான் வந்து ஸ்டாண்டலோன் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். ஸ்டாண்டலோன் மெத்தட்னா ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் சிம்பிள். நீங்கள் வந்து app.model.tsல NG மாடலுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் அதில் என்ன பண்ணுவீங்க, இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. பிகாஸ் எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் அப்படி ஒரு காம்போனன்ட் இருக்கிறது தெரியணுன்றதுக்காகவும் அதை ரெண்டர் பண்ணுறதுக்காகவும். த சேம் அதுக்கு பதிலாக நம்ம எந்தெந்த காம்போனண்ட்டில் என்னென்ன காம்போனன்ட் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரூட் காம்போனன்ட், எனக்கு இந்த காம்போனன்ட்குள்ளே நான் ஃபஸ்ட் காம்போனன்ட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா நான் அப்போ மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இம்போர்ட் ஆல்ரெடி வந்து இப்போ வந்து இந்த வெர்ஷன் 17, 16 இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இது வந்துடும். ஸோ அதில் வந்து ஸ்டாண்டலோன் அண்ட் இம்போர்ட் அண்ட் இந்த ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டலோன் ட்ரூ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டு இம்போர்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த காம்போனன்ட் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த காம்போனண்ட்டை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணால் உங்களுக்கு இன்னுமே கிளியர் ஆகும் வாட் இஸ் ஸ்டாண்டலோன்னு. இல்லை எனக்கு ஸ்டாண்டலோன் வேணாம், நான் வந்து பழைய மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஒன்றுமே கிடையாது. இதை ஃபால்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டலோனை ஃபால்ஸ் பண்ணி விட்டு app.model.tsக்குள்ளே போயிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் எப்படி இருக்குமோ நீங்கள் அதே மாதிரி அதில் போய் NG மாடலுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணி காம்போனண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இது ரொம்ப சிம்பிள் அதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ என்னென்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இந்த லைஃப் சைக்கிள் செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 காம்போனண்ட் வேணும். ஸோ நான் 3 காம்போனண்ட் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் காம்போனண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய டெர்மினல்குள்ளே நான் போய்க்கிறேன். ஸோ வந்து நான் இதுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஆப்குள்ளே தான். ஸோ ஆப்குள்ளே நான் போயிட்டு எனக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா NG generate component A. ஸோ நான் இப்போ காம்போனண்ட் A வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி காம்போனண்ட் BC நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா B காம்போனண்ட், இப்போ பார்த்திங்கன்னா C காம்போனண்ட். ஓகேவா, இப்படி 3 காம்போனண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி 3 காம்போனண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏக்குள்ளே போயிட்டு இதோட HTML போய்க்கோங்க. இதோட HTML போயிட்டு ஃபஸ்ட்டு NG after content அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு P மாதிரி போட்டுட்டா எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, I am C
ஐம் ஏ அப்படின்னு போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் வேணால் ஐம் ஏன்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா பி காம்போனன்ட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பி காம்போனன்ட் வந்து எப்படி இருக்குது, பி காம்போனண்ட்டோட செலக்டர் வந்து app.b. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி வந்து சைல்டு யூஸ் பண்ணணுன்னு எல்லாம் போயிட்டு ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன சொல்லுது, இதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் இருக்கிறதே தெரியாது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், க்ரியேட் ஆகும் போதே என்ஜி மாடலில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், டிஃபால்ட்டாக அது இம்போர்ட் ஆயிரும். இதில் உங்களுக்கு இம்போர்ட் ஆகலை, ஏன்னா நம்ம எதுவும் இம்போர்ட் பண்ணல. எனக்கு இப்போ இந்த காம்பவுண்டில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் இங்கே மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணி இப்போ இந்த பி காம்போனண்ட்டில் இருக்க இந்த நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் தெரியும் இந்த காம்போனண்ட்டுக்கு இப்படி ஒரு காம்போனண்ட் இருக்கிறது. ஸோ நம்ம இப்படி போயிட்டு இப்படி கொடுத்துட்டு ஃப்ரம் கொடுத்துட்டு அந்த பாத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்படி போட்டுட்டு பி காம்போனண்ட், இந்த காம்போனண்ட் நேம் ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக app.model.ts-க்குள்ளே என்ஜி மாடலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது இம்போர்ட்குள்ளே என்ன பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் தான் இங்கே நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஓகேவா, பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் HTML பாருங்கள், அதுக்கு தெரியுது அங்கே ஏபி இது இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு சி காம்போனண்ட் என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்க போகிறேன். ஸோ இது பேரண்ட் காம்போனண்ட்டாக நம்ம ஏவை எடுத்துப்போம். பேரண்ட் காம்போனண்ட்டுக்குள்ளே ஏ காம்போனண்ட் பி காம்போனண்ட்டை வந்து உள்ளே எடுத்துக்கிறோம். இந்த ஏ காம்போனண்ட் பி காம்போனண்ட்டுக்குள்ளே, தட் மீன்ஸ் இதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம சி காம்போனண்ட் எடுத்துக்கலாம். அப்போ தான் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து நம்ம அந்த பி காம்போனண்ட்டை போடுற மாதிரி. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த காம்போனண்ட் கொடுக்கணும். ஸோ அது சேம் மெத்தட் தான். இப்போ அந்த காம்போனண்ட்டோட நேம் என்ன, இது வந்து செலக்டர் வந்து ஏசியா. ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே எப்படி இருக்கோ அதே நேம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் போயிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த காம்போனண்ட் தெரியாது. ஸோ அதனால் இந்த காம்போனண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் ஃப்ரம், அதே மாதிரி சி காம்போனண்ட் இங்கே கொடுத்துட்டு நம்ம இங்கே எத்தனை காம்போனண்ட் வேணால் அது சேம் தான். என்ஜி மாடல் நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி தான் சேம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த காம்போனண்ட்டும் app.com.html தெரியும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹெட்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த b.html-க்குள்ளே நம்ம ஒன்று கொடுப்போம். என்ன அப்படின்னா ஐம் பி காம்போனண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் கொடுத்துப்போம். ஐம் பி காம்போனண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டன் கொடுக்குறேன். இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளிக் ஈவெண்ட்டாக நம்ம கொடுத்துப்போம். ஸோ இந்த கிளிக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் $ஈவெண்ட், நான் இதை வச்சு எதுவுமே பண்ண போகல, சும்மா ஒரு கிளிக் மட்டும் தான் பண்ணுறதுக்காக தான் இது வச்சுருக்கேன், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ நம்ம இப்போது என்ஜி கண்டென்ட் போட்டுக்கலாம். ஸோ என்ஜி கண்டென்ட் போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த என்ஜி கண்டென்ட் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் பட்டன் இருக்குது, அண்டு இது மட்டும் தான் இருக்குது இதில் பி காம்போனண்ட்டில். ஸோ நான் இந்த பி காம்போனண்ட்டில் என்ஜி கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கனால நான் இதுக்குள்ளேயே நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய லைஃப் சைக்கிளை உங்களுக்கு இங்கேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுங்க வந்து ஆஃப்டர் கண்டென்ட் செக்ட், நான் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கண்டென்ட் நான் உங்களுக்கு கண்டென்ட் இன்ட்டு காமிக்கிறேன், கண்டென்ட் செக்ட்டு காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுலேயுமே வந்து இது எப்படி வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு ஃபயர் ஆகுது, இது வந்து ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு ரெண்டருக்கும் எது ஃபயர் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வேணும்னா கண்டென்ட் சைல்ட் கண்டிப்பாக வேணும். அண்டு நான் வந்து ரெண்டர் யூஸ் பண்ண போகிறனால எனக்கு ரெண்டர் 2 நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எலமெண்ட் ஆஃப் இது எல்லாமே நீங்களும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இந்த பி செக்ஷனில் இருக்க கோடை மட்டும் என்ன பண்ணுறப்ப ஏல இருக்க HTML, ஏன்னா நம்ம ஏல HTML-ம் அண்ட் சியில் HTML மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பியில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைஃப் சைக்கிளோட ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் பியில் தான் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம்.
அதனால் உங்களுக்கு எல்லா கோடுமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். ஸோ டோன்ட் வரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைஃப் சைக்கிள் ரிலேட்டடாக இங்கே நம்ம என்ன வந்து இம்போர்ட் பண்ணாலும் அதை என்ன பண்ணணும், இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு அலாங் வித் திஸ் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ஜி ஆன் இன்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஆன் இன்ட்டு எனக்கு வேணும். ஸோ நான் ஆன் இன்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஆன் இன்ட்டு இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆஃப்டர் content checked, after content int, அப்புறம் எனக்கு int. இங்கே நீங்கள் இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும்ல, இல்லை நீங்கள் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் அது கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ நம்ம இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இங்கே கொடுத்துட்டோன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும், கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். அதுக்காக தான் இங்கே எரர் காமிக்குது. என்ன சொல்லுது, இன்கரெக்ட்லி இம்ப்ளிமெண்டட் த இன்டர்ஃபேஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இன்டர்ஃபேஸை என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும் இல்லையா உள்ள. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது தப்பு, இது வந்து ஆன் இன்ட்டுன்னு வரும். ஆன் இன்ட். ஸோ ஆன் இன்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஐ திங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ஜி ஆன் இன்ட் கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ஜி ஆஃப்டர் செக்டு கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ஜி இன்ட். இப்போ அந்த எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணணும், இங்கே 3மே கொடுக்கணும். நான் எதுக்கு இப்போ இந்த என்ஜி இன்ட்டு கொடுத்துருக்கேன்னா, இது என்ஜி இன்ட்டுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுதா, என்ஜி இன்ட்டுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுதான்னு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கோ ஹியர். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஹெட்ரு வேணும். நம்ம அந்த ஹெட்ரை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஹெட்ரு வந்து பிஹெச் ஹெட்ருன்னு நாங்கள் இதில் கொடுத்துருக்க ஐடியில் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஹேஷ் போட்டு அந்த ஹெட்ருக்கு ஐடி கொடுங்க. ஐடி இது வந்து இந்த ஹெட்ரோட ஐடி நேம். ஸோ நம்ம ஐடின்னு ரெஃபர் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம், ஹேஷ் பண்ணியிருக்கோம். இதுவும் 7ல் இருக்கிற ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ பி காம்போனன்ட் கண்டென்ட் டாமன் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான். எனக்கு இதுக்கப்புறம் ஆப்காட் காம்பவுண்ட் டாட் HTML TSலையும் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் நான் பி காம்போனன்ட் டாட் HTMLக்கு போகிறேன். இங்கே இந்த HTML எல்லா வேல்யூவும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிஏ மறந்துடுங்க. இப்போதுக்கு நம்மளுக்கு 2 மட்டும் ஃபஸ்ட் டெவலப் பண்ணி முடிப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா. ஸோ நம்ம இந்த கண்டென்ட் சைல்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டென்ட் சைல்டு. ஓகேவா. இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் ஆக்சுவலாக ஏபியில் தான் நம்ம கண்டென்ட் வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே கொடுக்குறது எல்லாமே என்ன ஆயிரும், கண்டென்ட்குள்ளே கொடுத்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பி காம்போனன்ட்குள்ளே நம்ம என்ஜி கண்டென்ட் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இந்த பிட்வீன் பிக்குள்ளே இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பி காம்போனன்ட் தட் மீன்ஸ் டைரக்டிவ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது என்னது, கண்டென்ட்டுக்குள்ளே கொடுத்த மாதிரி தான். ஸோ நம்ம இதை கண்டென்ட்டாக தான் ரெஃபர் பண்ணுவோம். அப்படி தான் ஆங்குலர் எடுத்துக்கும். ஸோ இந்த பி காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டென்ட் சைல்டு. இந்த கண்டென்ட் சைல்டுக்குள்ளே என்னென்ன கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப் டாட் காம்பவுண்ட் HTML என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஹெட்ரு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஆப் பிக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஓப்பன் அண்ட் என்க்ளோஸ்குள்ளே கொடுத்துருக்கனால இதுவும் கண்டென்ட் மாதிரி தான். இது கண்டென்ட்டு தான். இப்படி தான் ஆங்குலர் எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட பி இதில் ஏ காம்போனண்ட்டில் கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணுறோம், பி காம்போனண்ட்டில் பிக்குள்ளே கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பி காம்பவுண்ட்குள்ளே இருக்கிறத இங்கே கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட் இங்கே ஐடி கொடுத்துட்றேன், எதுக்கு கண்டென்ட் சைல்டுக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ரீட் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே எலமெண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ எலமெண்ட் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணால் தான் இங்கே வரும். இப்போ நான் வந்து எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இது வந்து ஹெட்ராக கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா HREFன்னு பேர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். ஸோ அது கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஸோ எரர் வருது. இப்போது என்ன சொல்லுது, ஆக்சுவலாக வந்து டைப் ஸ்கிரிப்ட் இல்லையா. ஸோ இது வந்து அன்டிஃபைன்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். மேபி அன்டிஃபைன்டாக வரலாம் ஃபஸ்ட்டே வரும்போது. ஸோ இப்படி கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இது இப்படி கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு கன்சால் போட்டுவிடுங்க. ஃபஸ்ட்டு என்ஜி கண்டென்ட்குள்ளே ஒரு கன்சால் போடுங்க. ஓகே, இதுக்குள்ளே ஒரு கன்சால் லாகு என்ஜி இன்ட்டுனே போடுங்க. அப்போ தான் நம்ம இது ஃபஸ்ட் லோட் ஆகுதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு கன்சால் டாட் லாகு
என்னது ng after content checked. ஓகேவா, content checked. அதுக்கப்புறம் இன்ட் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ console .log ng after content int. ஓகே, content int. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே this dot href. ஓகே, ஸோ இதுக்குள்ளேயும் this dot href. ஸோ இது கன்சாலில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறேன். ஸோ தலைகீழாக நின்னாலும் நம்மளுக்கு கண்டென்ட்டோட வேல்யூவை என்ஜி ஆன் எண்டில் எடுக்கவே முடியாது. கண்டென்ட்டோட வேல்யூஸை ஒன்ஸ் அது இனிஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதில் வரும், என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் தான் என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் இன்ட்டுக்குள்ளே போகும். ஒன்ஸ் வந்து கண்டென்ட் இனிஷியலைசஸ் ஆனோன்னு அப்புறம் ஒவ்வொரு ரெண்டருக்குமே என்ன ஆகும்னா கண்டென்ட் செக் வந்து ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு செக்குக்கும் நம்ம ரெண்டர் பண்ணோன்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ரேண்டம் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் தெரியும் அது மாறுதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் சி காம்போனெண்ட் போய்ட்டு எங்கள் ஐஎம்எஸ் சி காம்போனெண்ட் மட்டும் போட்டுக்கிறேன், வேறு எதுவுமே தேவையில்லை ஐடென்டிஃபைக்கு. ஸோ ஐஎம் சி காம்போனெண்ட் ஒன்றும் அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன போட்டுக்கிறேன்னா H2ன்னு கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே நான் இது என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா வெல்கம் டு லைஃப் சைக்கிள். ஓகே, லைஃப் சைக்கிள். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கமில் ரேண்டம் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு ஜஸ்ட் நம்ம கலரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எதுக்காக ரேண்டம் கலர்ஸ்னால், இப்போ நார்மலாக ஒரே ஒரு கலர் கொடுத்தீங்கன்னாலும் அது லோட் ஆகும், கலர் சேஞ்ச் ஆகும். ஷோ காமிக்கிறதுக்காக எப்படி ஒவ்வொரு ரெண்டருக்கும் என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு வந்து கலர் மாறுது அப்படின்றத தட் மீன்ஸ் அது எத்தனை டைம் டிக்கெட் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். நீங்கள் வேணும்னா கலர்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சும்மா அங்கேயே நார்மல் கலர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ரேண்டம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஆர்ஜிபிக்கு வந்து ரேண்டமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அப்ளை வரப்போகுது. இப்போ இந்த என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டர் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நான் இங்கே ரெண்டர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டரை நம்ம என்ன பண்ணால் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே, ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இல்லை, கன்ஸ்ட்ரக்டர்னால் எதுக்கு இனிஷியலைசஸ் தான் வேரியபிள்ஸு. அண்ட் நம்ம எதை ஃபஸ்ட்டு வந்து என்ஜி இன்ட்டுக்கு முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துக்கலாம். வேணால் நான் இங்கேயும் கன்சால் போட்டு காமிக்கிறேன் எப்படி இந்த லைஃப் சைக்கிள் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு இன்னும் கிளியராக வியூ தெரியும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, எப்போவுமே லைஃப் சைக்கிள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகும், இதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகும் அப்படின்றப்போ நம்ம அசைன் பண்ணுற வேரியபிள்ஸ், நம்ம கால் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம கொடுப்போம். ஸோ எனக்கு வந்து காம்போனெண்ட் இனிஷியலைஸ் டக்குன்னு ஆனோடனே எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டரில் தாராளமாக கொடுக்கலாம். இங்கே வந்து டாம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் கொடுத்தா போதுன்னா என்ஜி எண்டில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ இது வந்து ப்ரைவேட்குள்ளே நான் ரெண்டர்னு கொடுக்குறேன். ஸோ நான் இதையும் ரெண்டராக வச்சுக்க விரும்பல, இதை நார்மலாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ரெண்டர்னு. ஸோ இங்கே ரெண்டர் டூன்னு, ஏன்னா இது வந்து ஸ்டைல்ஸை ரெண்டர் பண்ணும் டாம் எலமெண்ட்ஸில். டாம் எலமெண்ட்னா என்ன, HTML யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டாம் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது வந்து ரெண்டர். ஸோ இந்த ரெண்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்கில் என்னது திஸ் டாட் ரெண்டர்னு போட்டுக்கோங்க. இந்த ரெண்டருக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செட் பண்ண போகிறோம் ஸ்டைல்ஸை. ஸோ நம்ம செட் ஸ்டைலும் கொடுத்துருவோம். செட் ஸ்டைலும் கொடுத்துட்டு இதில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட், எந்த எலமெண்ட்டுக்கு நீ ஸ்டைல் செட் பண்ண போகிற. செகண்ட்
பேரம் என்னென்னா என்ன ஸ்டைல் கொடுக்க போகிற. நெக்ஸ்ட்டு மூணாவது வந்து என்ன வேல்யூஸ், தட் மீன்ஸ் அந்த ஸ்டைலுக்கு நீ என்ன வேல்யூ கொடுக்க போகிற. நாலாவது ஃப்ளாக்ஸ். இது 2 ஆகணுமா ஆகக்கூடாது. ஸோ ஃபோர்த் வந்து மோஸ்ட் ஆப்ஷனல் தான், கொடுத்தாலும் கொடுக்காட்டும் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா திஸ் டாட் என்ன கொடுக்குறீங்க, திஸ் டாட் href டாட் நேட்டிவ் எலமெண்ட்டுன்னு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டா இது எதை எடுக்குன்னா இது எடுத்துக்கும். புரியுதா? ஏன்னா இதோட ரெஃபரன்ஸ் தான் HRF. புரியுதா? இதோட ரெஃபரன்ஸ் தான் என்னது, HRF. அதோட நேட்டிவ் எலமெண்ட் இது தான். அதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, இது மட்டும்தான். அப்படின்றப்போ நம்ம இதை மட்டும் கொடுத்துக்கலாம். இதை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எலமெண்ட் நேமு, அதுக்கப்புறம் என்ன ஸ்டைல். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் கம்மா கொடுத்து அந்த கலர் என்னென்னு கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் ரெட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஆரஞ்சுன்னு ஸ்பெசிஃபை பண்ணாலும் ஒர்க் ஆகும். நான் வந்து இப்போ ரேண்டம் கலர்ஸ் போட்டிருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே திஸ் டாட் ரேண்டம்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எதுக்கு போட்டுட்டோம், இந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஆக்சுவலாக வந்து இதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சியும் கண்டென்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த சிக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துக்கோங்க. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணால் @content childன்னு கொடுப்போம். @content child. சி எப்போவுமே கேப்ஸில் தான் இருக்கணும் கண்டென்ட்டுக்கு. நல்லா கண்டென்ட்டுக்கு முதல்ல டெக்கரேட்டர் எல்லாமே எப்படின்னா பாஸ்கல் கேஸில் தான் கொடுப்போம். ஸோ சியும் கேப்ஸ் லெட்டரில் தான் இருக்குது, சைல்டோட சியும் கேப்ஸில் தான் இருக்குது. நல்லா இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஐடி இருந்துச்சு, ஐடி கொடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கு வந்து ஏதாவது ஐடி கொடுத்துருக்கோமா, இல்லை. ஸோ சியோட காம்பவுண்ட்குள்ளேயாவது நம்ம ஏதாவது ஐடி கொடுத்துருக்கோமா, இல்லை. ஸோ எப்படி வந்து இங்கே நம்ம கரெக்டாக இதே மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஸோ கொடுக்கணுன்னா ஜஸ்ட் சிம்பிள், அந்த மாதிரி எந்த ஐடியும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா இம்போர்ட் என்ன பண்ணுவோம், அந்த காம்போனண்ட்டே இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சிசி காம்போனண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்போனண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த காம்போனண்ட்டை தான் இங்கே எந்த காம்போனண்ட்டை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கண்டென்ட் சைல்டாக எடுத்துக்கிறோம். ஏன்னா அது கண்டென்ட்குள்ளே தான் இருக்குது. இது சேம் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொடுக்குறது அந்த ஆப்ஜெக்ட்டு எலமெண்ட் ரெஃபர் தான். ஓகேவா? ஸோ எலமெண்ட் ரெஃபர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சைல்டுன்றனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா CREF. ஓகே. ஸோ இதுக்கும் நம்ம என்ன கொடுப்போம், எலமெண்ட் தான் டைப் இல்லையா, அந்த டைப்பை கொடுத்துட்டு ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அன்டிஃபைன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு இதை எப்படி நம்ம வந்து இங்கே ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேம் வேலை தான் அப்ளை பண்ணுவோம். எப்படி அதுக்கு வந்து ஐடி இருந்துச்சு, ஸோ நீ டேரெக்டாக நேட்டிவ் ஐடின்னு போட்டுட்டேன். பட் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ .render.setStyle. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா this .c_reference.nativeElement.children. ஓகே. ஸோ சில்ட்ரன் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ சில்ட்ரனுக்குள்ளே 0. ஓகே. கம்மா த சேம் வந்து பேக்ரவுண்ட் கலர். இங்கேயும் நீங்கள் வந்து எந்த கலர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா this.random கொடுக்குறேன். அவ்வளோதான். this.random. இதே மாதிரி ஏன் இது வந்து நான் 0 போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சி காம்போனன்ட் போனீங்கன்னா தெரியும், இது 1, இது 0, இது 1. இது வந்து அரேவாக தான் எடுத்துகிட்டு வரும். நம்ம காம்போனண்ட்டே கொடுக்குறனால அரேவாக தான் எடுத்துகிட்டு வரும். அது சில்ட்ரனுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால தான் அது children 0. நெக்ஸ்ட் நம்ம children 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டு இதை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே. நான் அப்படியே டைப் பண்ணி போடுங்க. this.render.setStyle. இதே தான் சேம் this.cref.nativeElement.children 1. தென் என்னது பேக்ரவுண்ட் கலர் ஸ்ட்ரிங்குள்ளே தான் இருக்கணும். பேக்
round color sorry இதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ நான் காப்பி பண்ணி கம்பெனி மட்டும் போட்டுட்டு இதுக்குள்ளே 1ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 0 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். ஸோ இது வந்து இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ரௌசரில் போய் பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன பண்ணோன்னு. ஃபஸ்ட்டு 3 காம்போனன்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த A காம்போனண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா B காம்போனண்ட்டு C காம்போனண்ட்டே கொடுத்துருக்கோம். B காம்போனண்ட்குள்ளே தட் மீன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே C காம்போனண்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு ஹெட்டரையும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே கண்டென்ட் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ B காம்போனண்ட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் பட்டன் கிளிக் என்ஜி கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே மேலே இருக்கிறதே கீழே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம 1ன்னு போட்டுப்போம். அண்ட் ஒன் திங் நான் மறந்துட்டேன், சாரி, சில்ட்ரன் பக்கத்தில் ஐட்டம் வரணும். ஓகே, டாட் கொடுத்து ஐட்டம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம். எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காம்போனண்ட் இருக்குல்ல, A காம்போனண்ட்டை நம்ம ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், பைண்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இல்லை HTML போய்ட்டு ஆஸ் யூஷுவல் ஆப்பு A அவ்வளோதான். ஆனால் இந்த காம்போனண்ட் இருக்கிறது இதுக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த காம்போனண்ட்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு A காம்போனண்ட் வந்துருச்சா? ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த A காம்போனண்ட்டை எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வராது. ஸோ இன்ஸ்வெல் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 காம்போனண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட் காம்போனண்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், B காம்போனண்ட்டு C காம்போனண்ட்டையும் என்ன பண்ணிக்கிட்டோம், பைண்ட் பண்ணிக்கிட்டோம். B காம்போனண்ட்டை C காம்போனண்ட்டை வந்து B காம்போனண்ட்டுக்குள்ளே பைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஹெட்ரு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே கண்டென்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆங்குலர் எடுத்துக்கோம். ஸோ நம்ம HTML வந்து இங்கே அதே மாதிரி C காம்போனண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 2 நார்மல் HTML கொடுத்துருக்கோம். இப்போ B காம்போனண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேராகிராஃப், ஒரு பட்டன். சும்மா நான் வந்து உங்களுக்கு ரெண்டரானா எப்படி அந்த ஆஃப்டர் என்ஜி கண்டென்ட் செக்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காகவும் இங்கே என்ஜி கண்டென்ட்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே என்ஜி கண்டென்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த என்ஜி கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இதுதான். இப்போ புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கண்டென்ட் செக், ஆஃப்டர் கண்டென்ட் இன்ட், கண்டென்ட் சைல்ட், ரெண்டர் டு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் ஆன் இட், இது எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். அண்ட் CC காம்போனண்ட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்டர்ஃபேஸஸை க்ரியேட் பண்ணணும். இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன, என்ஜி ஆன் இட், இதுக்கான ஃபங்க்ஷன்ஸை தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கண்டென்ட்டை கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த கண்டென்ட்டில் ஹெடர் நேமு தனியாக C காம்போனண்ட்டில் இருக்கிறத காம்போனண்ட்டாகவே நம்ம எடுத்துருக்கோம். எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், இதில் ஸ்டைல் செட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி வந்து லைஃப் சைக்கிள் ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான் ப்ரௌசரில். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டுலேயும் கலர்ஸ் அப்ளை ஆகலை. என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்போ நம்ம போய் பார்ப்போம் ஏல வந்து கலர் வந்து அப்ளை ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுக்கு மட்டும் தான் கலர் அப்ளை ஆகிருக்கு. இதுக்கு ஏன் கலர் அப்ளை ஆகலைன்னு பார்க்கும்போது நான் அரையில் கொடுத்துருக்கேன். சாரி, இட் ஷுட் பி ஆஸ் அ ஃபங்க்ஷன் சைன். இதை மட்டும் மாற்றிக்கோங்க, கண்டிப்பாக இப்போ ஒர்க் ஆகும். இப்போ போய் பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ ரேண்டம் கலர்ஸ் போட்டிருக்கனால. ஸோ இப்போ UI பார்ட்டை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கன்சோலில் போய் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒன்ஸ் வந்து காம்போனன்ட் க்ரியேட் ஆனோன்னே கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆயிரும், க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லா DOM எலமெண்ட்ஸும் தட் மீன்ஸ் HTML இருக்க எல்லா DOM எலமெண்ட்ஸும் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தட் மீன்ஸ் இன்ஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் என்ஜி இன்ட் வந்து என்ன ஆகும், இன்ஷியலைசஸ் ஆகும். ஸோ என்ஜி இன்ட்டில் பாருங்கள் அன்டிஃபைன்ட் இருக்குது. ஏன், என்ஜி இன்ட்டில் கண்டென்ட் தெரியவே தெரியாது. கண்டென்ட் எப்போவுமே அன்டிஃபைன்டாக தான் இருக்கும் என்ஜி இன்ட்டில். இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் இன்ட்டு பாருங்கள் ஒரு டைம் தான் கால் ஆகிருக்கு. ஸோ ஏன் ஒரு டைம் தான் கால் ஆகிருக்கு, இதில் வந்து எலமெண்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் வந்து காம்போனண்ட்லாம் க்ரியேட் ஆகி அப்புறம் DOM எலமெண்ட்லாம் இன்ஷியலைஸ் ஆனதுக்கப்புறம், ஏன்னா அப்போ தான் தெரியும்
புரியுதா உங்களுக்கு? வந்து அந்த டாம் எலமெண்ட்ஸ் நம்ம போட்டிருக்க கண்டென்ட் HTML இருக்க அதாவது எலமெண்ட்ஸை தான் நான் டாம் எலமெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த டாம் எலமெண்ட்லாம் இனிஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். கரெக்டாக? ஸோ அதனால தான் இன்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் வந்து காம்போனன்ட் க்ரியேட் ஆனோடனே டக்குன்னு கன்ஸ்ட்ரக்டர் வந்துடும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து காம்போனண்ட்டில் வந்து டாம் இனிஷியலைசஸ் ஆனோடனே இன்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும், கண்டென்ட் வந்து அந்த நம்ம கண்டென்ட்லாம் இனிஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் கண்டென்ட் வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதனால தான் என்ஜாயின்ட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கண்டென்ட் வேல்யூ வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் கண்டென்ட் செக் பாருங்கள், 2 டைம் டிக்கெட் ஆகிருக்கும். ஏன் நம்ம ரேண்டம் கலர்ஸ் கொடுத்துருக்கோம், 3 டைம் டிக்கெட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது அது ஒரு டிக்கர் தானே, அது ஒரு டிக்கர் ஆகிறது தானே, அது மீன்ஸ் அது ரெண்டர் ஆகிறது தானே. ஸோ அந்த ஒவ்வொரு டைம் ரெண்டர் ஆகும்போது என்ன ஆகுது, ஆஃப்டர் கண்டென்ட் செக் வந்து ஃபயர் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு பட்டன் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பட்டனுக்கு நேம் கொடுத்துட்டு வரேன். பார்த்திங்கன்னா கிளிக் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் போட்டுக்கலாம். கிளிக் போட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ப்ரௌசரில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 டைம் தான் செக் ஆகிருக்கு. ஏன் 3 டைம் செக் ஆகிருக்குன்னா 3 ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் கண்டென்ட்டில் ஏதாவது கலர்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போதோ ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படும் போதோ ஆஃப்டர் கண்டென்ட் செக் என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர்ஸ் ஆகும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. இப்போ நான் கிளிக் கொடுக்குறேன், ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஃபயர் ஆகும்போது என்ன இருக்குது, கலர்ஸ் மாதிரி இருக்குது, தெரியுதா? ஸோ ஆஃப்டர் கண்டென்ட் செக் என்ன இருக்குது, டிக்கெட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி நான் ஒரு கிளிக் கொடுக்குறேன், கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ திருப்பியும் பாருங்கள் ஆஃப்டர் கண்டென்ட் செக் வந்து ஃபயர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் ஆஃப்டர் கண்டென்ட் பாருங்கள் ஃபயர் ஆகலை. அது ஒரு டைம் மட்டும்தான் ஃபயர் ஆகும், ஒன்ஸ் கண்டென்ட் இனிஷியலைசேஷன் ஆகும்போது மட்டும்தான். ஆஃப்டர் கண்டென்ட் செக் வந்து ஒவ்வொரு டைமும் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டென்ட்டில் அது என்ன ஆகும்னா ஃபயர் ஆகும். ஸோ தேங்க்ஸ்.